வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இந்த பதிவில் திருமூலரின் வாழ்க்கை வரலாறு பகுதி 4 பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் நள்ளிரவு ஊரே உறங்கிக் கொண்டிருந்தது. வீரசேன திருமூலர் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியேறி சதுரகிரி நோக்கி சென்றார். பொழுது புலரும் தருணம். காலை கடன்களை முடித்து கொண்டு நதியில் இறங்கி நீராடி கரை ஏறியவர் அங்கே ஒரு பிராமணன் ஒருவனை அசையாமல் கற்சிலை போல் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து வியப்படைந்தார். அருகில் சென்று பார்த்தபொழுது அவனுடைய கண்கள் நிலைத்து போயிருந்ததை கண்டார். மூச்சு இயங்கவில்லை. தொட்டவுடன் அவன் உடல் அப்படியே கீழே விழுந்துவிட்டது. யார் இவர்? ஏன் இந்த நிலை? திருமூலர் சிந்தித்தார். ஜம்புகேஸ்வரம் என்னும் திருவானை காவல் கோயிலில் இருந்தவர் ஜம்புகேஸ்வரர் என்னும் அந்தணர். பிராணயாம பயிற்சியில் தேர்ச்சி பெறுவதற்காக சதுரகிரியை அடைந்து குருவின் துணையின்றி முரட்டுத்தனமாக பிராணயாம பயிற்சியை மேற்கொண்டார். அவர் தகுந்த ஆலோசனை கூற குரு இல்லாததால் தன்னை அடக்க முயன்றவரை அது அடக்கிவிட்டு மூச்சு பறந்துவிட்டது. மூச்சு காற்று வெளியே விட தெரிந்த அந்தணன் அதனை உள்ளிழுக்க இழுக்கும் வித்தையை மறந்துவிட்டான். வீரசேன திருமூலர் அந்த உடலை மறுபடியும் தொட்டு பார்த்தார். உடல் இன்னும் சூடாக இருந்தது. அவன் அப்பொழுதுதான் இறந்து போயிருக்க வேண்டும் என்பதை அறிந்த திருமூல வீரசேனர் இறைவனே தனக்கு அந்த உடலை அளித்திருப்பதாக கருதி அரச உடம்பை விட்டு அந்தண உடம்பில் நுழைய தீர்மானித்தார். கூடவே குணவதிக்கும் தாம் அளித்த வாக்குறுதியும் நினைவுக்கு வந்தது. வீரசேனன் உடலை சிரஞ்சீவி தன்மை உடையதாக்கவும் நினைத்தார். அப்பொழுதுதானே அவள் நித்திய சுமங்கலியாக இருக்க இயலும் அல்லவா? அரசு உடலை எங்கே விடலாம் என்று சற்றும் முற்றும் திரும்பி பார்த்தபொழுது அங்கிருந்த யானை ஒண்டி என்னும் பெருத்த மரம் தென்பட்டது. அந்த மரத்தில் பெரிய பொந்து ஒன்றும் இருந்தது. வீரசேன திருமூலர் மரத்தை நெருங்கி பொந்துக்குள் நுழைந்து உட்கார்ந்தவர் மன்னர் உடம்பை அங்கேயே விட்டுவிட்டு ஜம்புகேஸ்வரர் உடலில் புகுந்தார். இஃது 3வது உடல். கூடுவிட்டு கூடு பாய்ந்த செயல். வீரசேன உடலை சிரஞ்சீவி தன்மை உடையதாக்க ஜோதி மரத்தின் பூக்களை பறித்து அதனுடன் சில மூலிகைகளை சேர்த்து நன்றாக குழைய அரைத்து அந்த கரைசலில் மந்திர சக்தியை ஏற்றி கரைசலை மரபொந்தில் இருந்த அரசனின் உடலில் தடவினார். மரத்தின் மேற்புறத்து பட்டைகள், இலைகள், கிளைகளால் மூடினார். பிறகு சில மந்திரங்களை உச்சரித்தார். இப்பொழுது மரபொந்து மூடிக்கொண்டது. அரசனின் உடலை தன்னுள் வைத்திருக்கும் அந்த மரம்தான் அரச மரம் என்று வழங்குவதாக என்று வாழ்த்திவிட்டு மீண்டும் தன் தவ வாழ்க்கையை தொடர்வதற்காக அந்த மலைமேல் மேலும் சென்றார். சதுரகிரி மலை உச்சியில் உள்ள ஒரு குகையில் நீண்ட நாள் கடும் தவம் மேற்கொண்டு மறுபடியும் தேகத்தை காயகல்ப தேகமாக ஆக்கிக்கொண்டார் திருமூலர். சதுரகிரியில் தவம் செய்யும் பல சாதகர்கள் ஜம்புகேஸ்வரத்தின் திருமூலரை நெருங்கி தங்களுக்குள் வழிகாட்டும்படி வேண்டினர். அவரும் அவர்களை தம் சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் குருராஜ சீடனும் வந்து சேரவே சதுரகிரி ஒரு தவச்சாலையாக திகழ்ந்தது. வீரசேன திருமூலரை பிரிந்து வருத்தமுற்றிருந்த குணவதி ஒரு வாராக தன்னை தேற்றிக்கொண்டு சதுரகிரி மலையில் வசிக்கும் ஜம்புகேஸ்வர திருமூலரை தரிசிக்கச் சென்றாள். ஜம்புகேஸ்வரரும் அவளை அறிந்ததும் அறியாதது போலவே அவளது குறையை கேட்டறிந்தார். தன்னை விட்டு பிரிந்து சென்ற மகா யோகியான தன் கணவரை பற்றி விவரம் தனக்கு தெரிய வேண்டும் என்றும் மீண்டும் அவருடன் வாழ வழி செய்யுமாறும் வேண்டி மீண்டும் ஒரு பந்தத்தை தொடர விரும்பாத ஜம்புகேஸ்வர திருமூலர் அவளுடைய கணவர் தம் தவசக்தியால்
அரச மரமாக உருமாறியுள்ளார் என்றும் அவரை அரச மர வடிவிலேயே கண்டு களிக்க இயலும் என்றும் அந்த அரச மரத்தை பூசைகள் செய்வதனாலே அவள் பதிசேவை செய்வதன் பலன் அடைய முடியும் என்று அருளுரை வழங்கினார் திருமூலர். குணவதியும் தன் வாழ்க்கையின் துரதிருஷ்டமான நிலைமையை எண்ணி கண்ணீர் வடித்து தான் செய்த சிறு தவறுதான் தன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய இழப்பு ஏற்படுத்திவிட்டது என்ற துயரத்துடன் அரச மரத்தினை வணங்கி நாடு திரும்பினாள் அவள். திருமூலர் எழுதிய சில நூல்களை நாம் இங்கு பார்க்கலாம். திருமூலர் காவியம் 8000, திருமூலர் சிற்ப நூல் 1000, திருமூலர் ஜோதிடம் 300, திருமூலர் மாந்திரீகம் 600, திருமூலர் சல்லியம் 1000, திருமூலர் வைத்திய காவியம் 1000, திருமூலர் வைத்திய கருக்கிடை 600, திருமூலர் வைத்திய சுருக்கம் 200, திருமூலர் சூக்கமம் ஞானம் 100, திருமூலர் பெருங்காவியம் 1500, திருமூலர் தீட்சை விதி 100, திருமூலர் கோர்வை விதி 16, திருமூலர் தீட்சை விதி 8, திருமூலர் தீட்சை விதி 18, திருமூலர் யோக ஞானம் 16, திருமூலர் விதி நூல் 24, திருமூலர் ஆராதாரம் 64, திருமூலர் பச்சை நூல் 24, திருமந்திரம் பெருநூல் 3000, திருமூலர் ஞானம் 84, திருமூலர் ஞான உபதேசம் 30, திருமூலர் நடுவணை ஞானம் 30, திருமூலர் ஞானகுறி 30, திருமூலர் சோட ஞானம் 16, திருமூலர் ஞானம் 11, திருமூலர் குளிகை 11, திருமூலர் பூஜாவிதி 41, திருமூலர் வியாதி கூறு 100, குறுநூல் மூப்பு சூத்திரம் 200 ஆகிய நூல்களை இயற்றியதாக குறிப்பில் இருக்கிறது. மேலும் நம் உடம்பை எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று திருமந்திரத்தில் திருமூலர் எழுதிய ஒரு 4 லைனை நம்ம பார்க்கலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று பாடலை பாடியிருக்கிறார். அதாவது நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த அளவுக்கு நம்ம பேணி பாதுகாத்து வந்தால் மட்டும்தான் நம்மளால் இறை உணர்வை பெற முடியும். அதாவது திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். நம்ம உடம்பை சரியாக வைத்து கொள்ளவில்லை என்றால் நம்மளால் இறை உணர்வை பெற முடியாது என்பதை பற்றி திருமூலர் எழுதியிருக்கிறார். நாம் இந்த பதிவுடன் திருமூலரின் வாழ்க்கை வரலாறை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.